அடிமைத்துவத்தில் இருந்தும் தௌஹீத் கலிமா ஒவ்வொரு மனிதனையும் அல்லது ஒவ்வொரு முஸ்லிமையும் விடுதலை செய்து விடுகிறது. அல்லாஹுவை மட்டும் அடிமையாக கொண்டு வாழ்ற பயிற்சிய தௌஹீத் எங்களுக்கு தருது. அதனால உலகத்துல நாங்க மனிதர்களை பார்க்கிறோம், பல்வேறு விடயங்களுக்கு அடிமைகளாக மாறுறாங்க. பணத்துக்கு அடிமையாக, செல்வத்துக்கு, பட்டம் பதவிக்கு, ஏனைய சிலைகளுக்கு, ஏனைய மனிதர்களுக்கு, இப்படி நிறைய விடயங்களுக்கு அடிமையாக அடிபணிந்து வாழ்ற ஒரு நிலையை நாங்க பார்க்கிறோம். ஆனா உண்மையான ஒரு தௌஹீத்வாதி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு தௌஹீத்வாதி தான் ரப்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேன், வேற யாருக்குமே நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்ற உணர்வை அந்த தௌஹீத்வாதிக்கு அந்த தௌஹீத் கலிமா ஏற்படுத்தி விடும். அதனால அந்த மனிதன் உலகத்துல அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவனாக, அல்லாஹுக்கு மட்டும் அடிபணியக்கூடிய அடிமையாக வாழ்வதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே தௌஹீத் கலிமா அனைத்து அடிமைத்துவத்தில் இருந்தும் ஒரு மனிதனை விடுதலை செய்து விடுகிறது. அப்படி கொஞ்சம் எழுதினா சார் நோட் பண்ணி கொள்ளுங்கம்மா. இதுகளுக்கு விளக்கங்கள் இல்ல, நான் வாயால சொல்ற விஷயங்களை வச்சு எழுதி விட்டுறலாம், பெருசா அலட்ட தேவையில்லை. ரைட். இரண்டாவது, இறை சிந்தனையுடனும் பயபக்தியுடனும் வாழ தோணும். சரியா? தௌஹீத் கலிமாவால் ஒரு முஸ்லிம் அடையும் பயன்கள்ல அடுத்த பயனாக அல்லாஹு தாலாவுடைய சிந்தனையோடும் அல்லாஹு தாலாவுடைய அச்சத்தோடும் ஒரு மனிதனை வாழ வைக்கிற வேலையை அது செய்யும். தௌஹீத் கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இப்படியான நிலை வராது. இறைவனுடைய சிந்தனையோ இறைவனுடைய பயமோ வராது. தன் மனோ இச்சைப்படி பாரிய வேண்டிய விடயங்களை செய்து கொண்டு அவன் உலகத்துல வாழ்வான். எந்த ஒரு பயமும், எந்த ஒரு இறைவனுடனான எந்த ஒரு பயமும் இருக்காது. அதனால அவன் எவ்வளவு பெரிய பாவச் செயல்களையும் செய்ய முன் வருவான். ஆனா அல்லாஹு தாலா தான் உண்மையான இறைவன் என்று கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு தாலாவுடைய சிந்தனையோடைய வாழ முற்படுவான். அதே போல அல்லாஹு தாலாவுடைய அச்சத்தால வாழ முற்படுவான். இதனால உலகத்துல யாருக்கும் அநியாயம் செய்யாம அல்லாஹுக்கு பயந்த அடியானாக வாழ்றத நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த தௌஹீத் கலிமா அல்லாஹ் இறைவனுடைய சிந்தனையோடும் இறைவனுடைய பயபக்தியோடும் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு வழி அமைத்து கொடுக்கிறது. நான் சொல்ற மாதிரியே எழுதணும்னு இல்ல, உங்களுக்கு சும்மா மெத்தட்ட சொல்லித்தாரு. ஓகே. துணிவு, வீர உணர்வு உண்டாது. அடுத்தது, உண்மையில கட்டாயம் பேச வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹுவ மட்டும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கொள்கைத்தான தௌஹீத். உண்மையிலே அதை ஏற்றுக்கொண்டா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வீர உணர்வு, துணிவு வரும். தான் முழு உலகத்தையும் படைத்த ஒரே ஒரு மாபெரும் சக்தியான அல்லாஹுடைய அடியானாக இருப்பதால அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வு வரும். தான் யாருக்குமே அல்லாஹ்வை மிகைத்த சக்தி உலகத்துல எதுவும் இல்லை என்ற உணர்வோட அவன் வாழ்வான். ஆகவே அவன் வீரனாக, அதே போல துணி உள்ளவனாக, எந்த காரியத்தையும் தைரியமாக செய்கிறவனாக இருப்பான். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் எனக்கு எதிரையும் வெற்றியை தருவான். ஆகவே எந்த காரியத்தையும் துணிவோடு அவன் செயற்படுவதற்கு முற்படுவான். இந்த இந்த தௌஹீத் கலிமா மாத்திரம்தான் ஒரு மனிதன்ல ஏற்படுத்த முடியும். எழுதினா சரி. ஓகேமா. பொறுப்புணர்வுடன் கர்ம மாற்றும் தன்மை ஏற்படும். தௌஹீத் கலிமா ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கங்களை, அவன் சகல காரியங்களையும், அவனுக்கு ஒப்படைக்கப்படுகின்ற சகல காரியங்களையும் பொறுப்புணர்வோடு செயலாற்றுறதுக்கு முற்படுவான். தன்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோட தனக்கு தரப்பட்டுள்ள அவ்வளவு காரியங்களையும் அவன் சரியாக அதுல பாரதூரத்தை விளங்கி அவன் நிறைவேற்றதை பார்க்கிறோம். தொழிலாக இருக்கேலும், கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கேலும், எதாக இருந்தாலும், ஒரு அமல் இபாதத்தா இருக்கேலும், எதாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய கண்காணிப்பு கீழே இருக்கின்ற அந்த உணர்வோட, பொறுப்புணர்வோட அதை செய்யற பண்பு நாங்க பார்க்கிறோம். அடுத்தது, ஐந்தாவது, லட்சியமும் குறிக்கோளும் உள்ள வாழ்வு உருவாகும். தௌஹீத் கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும் தாக்கங்களுள் மிக முக்கியமான ஒரு தாக்கமாக அந்த மனிதன் இலட்சிய புருஷனாக மாறுவான், குறிக்கோள் உள்ளவனாக மாறுவான். உலகத்துல தௌஹீத் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இலட்சியமற்றவர்களாக, குறிக்கோள் அற்றவர்களாக வாழ்றதை நாங்க பார்க்கிறோம். அல்லது உலகத்தில் உள்ள சில விடயங்களை அடைவதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு, சின்ன சின்ன விடயங்களை குறிக்கோளாக கொண்டு செயற்படுறதை நாங்க பார்க்கிறோம். உண்மையில இது மனிதனை இழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனா தௌஹீத் கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும்
ஒரு இலட்சியம், ஒரு குறிக்கோளை அது உருவாக்கி கொடுக்கும். என்ன இலட்சியம்? அல்லாஹ்வை சந்திப்பது, மறுமையில சொர்க்கத்தை அடைகிறது, மறுமையில விமோசனத்தை அடைகிறது, வெற்றி அடைகிறது என்ற குறிக்கோள் இருக்கும். ஆகவே அந்த இலட்சியத்தின் பக்கமும் அந்த குறிக்கோளின் பக்கமும் தமது உலகத்துல இருக்கிற எல்லா அசைவுகளையும் அவன் செய்ய முற்படுவான். அதனால தனக்கும் பிரயோசனமானவனாக, சமூகத்துக்கும் பிரயோசனமானவனாக அந்த மனிதன் மாறுவான். அப்படி எழுதினா சார். அடுத்தது, கட்டுப்பாடும் கடமை உணர்வும் உருவாகுது. சரியா? தௌஹீத் கலிமா ஒரு மனிதனை கட்டுப்பாட்டோடு வாழ வைக்கின்ற வேலையை செய்யும். அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு தாலா எவற்றை செய்யுமாறு சொன்னானோ அந்த விடயங்களை சரியாக செய்பவனாகவும், எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு கட்டுப்பாடுகளை விதிச்சுகிறானோ அந்த விடயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து வாழுகின்ற மனிதனாக கலிமா அவனை மாத்திரும். மதுபானம் ஹராம், ஜினாவுக்கு நெருங்காதீர்கள், களவெடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டுப்பாடு போடுகின்ற போது உண்மையான தௌஹீத்வாதி அப்படியான எந்த ஒரு தவறையும் செய்யாம தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற நிலைக்கு அவனை அந்த களிமா மாத்திரும். ஓகேமா? ரைட். கடமை உணர்வும் அப்படித்தான். கொடுக்கப்படுகின்ற எல்லா பொறுப்புகளையும் அவன் உணர்ந்து அதை செய்வான். மன அமைதியும் விரக்தியற்ற தன்மையும் ஏற்படும். உண்மையில உலகத்துல நாங்க இப்ப பாக்குறோம், நிறைய மனிதர்கள் மன அமைதியற்ற நிலையில, விரக்தி உற்ற நிலையில வாழ்றார்கள். வாழ்க்கையில தோல்விகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வார நேரம் அதுக்கான தீர்வை கண்டு கொள்ளாம தற்கொலை செய்யற விடயங்களை நாங்க பாக்குறோம். அல்லது அந்த மன அழுத்தத்தால ஏனையாக்களை கொலை செய்யற விடயங்களை நாங்க பாக்குறோம். ஆனா உண்மையான அல்லாஹை ஏற்றுக்கொண்ட, தௌஹீத் கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மன அமைதியோடும் விரக்தியற்ற நிலையிலும் வாழ்வான். என்ன பிரச்சனை வந்தாலும் இது அல்லாஹு தாலாவால் தனக்கு விடப்பட்ட சோதனை என்ற எண்ணம் அவனுக்குள்ள குடிகொள்ளும். அதனால எந்த பிரச்சனையும் சாந்தத்தோட அவன் முகம் கொடுப்பான். விரக்தி அவனுக்குள்ள இருக்காது. வாழ்க்கையில தீர்க்க முடியாத எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் வந்தாலும் அவன் விரக்தி அடைகின்ற நிலைக்கு போக மாட்டான். இல்லையா? ஒரு நபி அவங்க இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க தானே, ஒரு முஸ்லிமுடைய விடயத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். அவனுக்கு சந்தோஷமான நல்ல விடயங்கள் நடக்கிற போது இது அல்லாஹ்வின் புறத்தால் தான் இருந்து வந்தது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அவன் எதிர்பார்க்காத கஷ்டங்களோ துன்பங்களோ வேதனைகளோ இதுவும் அல்லாட புறத்தால தான் வருதுன்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சு கொள்கிறான்? பொறுமையோடு அதை தாங்கி கொள்றதை நாங்க பார்க்கிறோம். ஆகவே உலகத்தை இன்னொரு வகையில சொன்னா, முழு உலகத்தையும் படைத்த இறைவன் மாபெரும் சக்தி தன்னோடு இருக்கிறான், தன்னை அவதானிச்சு கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு ஒரு மனிதன் வாழும் போது அவனுக்கு உலகத்துல எந்த சக்தியும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவ்வாறான பாதிப்புகளும் இழப்புகளும் அவமானங்களும் அவனுக்கு வருமா இருந்தாலும் அது அவ்வளவுத்தையும் அவன் முகம் கொடுத்து மன அமைதியோடு விரக்தியற்ற நிலையில வாழ்றதுக்கு தௌஹீத் கலிமா அவனை மாற்றி. ஓகே தானம்மா? ரைட். சமத்துவம், சகோதரத்துவம், மனிதகுல ஒருமைப்பாடு மலர்தல். தௌஹீத் கலிமா ஒரு மனிதன வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற தாக்கங்களை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, மனிதகுல ஒருமைப்பாட்டையும் அது உருவாக்கி விடும். முழு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு முஸ்லிம்களும் ஒரே ஒரு அல்லாஹை மட்டும் வணங்குறதால எந்த ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமை பார்க்கின்ற போது சில நேரங்களை மொழி தெரியாம இருக்கும், பாஷை தெரியாம இருக்கும், இல்லையா, பிரதேச வித்தியாசமா இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களை இந்த சமத்துவத்தை சகோதரத்துவத்தை களிமா ஏற்படுத்தி விடுது. இதுக்கு உதாரணமா ஹஜ் என்ற புனிதமான ஒரு கொள்கை, ஒரு கடமையை நாங்க மேற்கொள்ளும் போது காபத்துல்லாஹ் வலம் வார நேரம் பல்வேறு நாட்டிலிருந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய எல்லோரும் ஒன்று சேருவாங்க. அவ்வளவு வித்தியாசப்பட்ட பல்லின மக்களும் ஒன்று சேர்ற நேரம் அவங்களை ஒன்று சேர்த்த ஒரே ஒரு விடயம் தௌஹீத் கலிமா. ஒரே ஒரு அல்லாஹுடைய கட்டளைய நாங்க நிறைவேற்றுவதற்காக முழு உலகில் இருந்தும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு அங்க வரும். அதனால அந்த இடத்துல நாங்க சமத்துவத்தை காண்றோம். அங்க வந்து படிச்சவன் பாமரன், மேல்நாட்டான் கீழ்நாட்டான், செல்வந்தன் ஏழை, வைத்தியன் நோயாளி எவருமே அங்க பார்க்கப்படாது. எல்லாரும் மனிதர்கள் என்ற சமத்துவத்தை அந்த ஹஜ்ஜில நாங்க பாக்குறோம். சகோதரத்துவ பண்பையும் அங்க பாக்குறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் ஒன்றோடு ஒன்று இருக நெருங்கி அந்த ஹஜ் கிரியை செய்யறத பாக்குற நேரம்
தௌஹீத் கலிமா தான் அப்படியான சகோதரத்துவ உணர்வை, மனித குல ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்குது என்றதை நாங்க பார்க்கிறோம். உலகத்துல எந்த ஒரு சமய கொள்கையும் கொடுக்காத இந்த சமத்துவ, சகோதரத்துவ, மனித குல ஒருமைப்பாடு என்ற பண்பை வளர்த்து விடுவதில் தௌஹீத் கலிமாவுக்கு தான் முதல் இடம் எழுதினா சரி. இப்படி நீங்க எழுதிங்களா, இந்த மாஷா அல்லா அள்ளி மார்க்ஸ் போடுவாங்கம்மா. ரைட். தியாக உணர்வு ஏற்படும். தௌஹீத் கலிமா ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை இன்னொரு மாற்றம் அவனை அல்லாவுக்காக எதையுமே தியாகம் செய்கின்ற மனிதனாக மாற்றிவிடும். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் யர்மூக் யுத்தத்துல செய்த தியாகம் இல்லையா? யர்மூக் யுத்தத்துல ஒரு சஹாபி வெட்டப்பட்டு குற்றுயிராக கீழே விழுந்து இருக்கிற நேரம் தண்ணீர் தண்ணீர் என்று அவர் கேட்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி அவருக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிற நேரம் இன்னொரு சஹாபி அதே மாதிரி தண்ணீர் தண்ணீர் என்று அதுக்கு அருகில இருந்து கொண்டு சத்தம் போடுறார். தான் அந்த தண்ணியை குடிக்காம அந்த சகோதரருக்கு கொண்டு போய் கொடுக்குமாறு அந்த மரண தருவாயில இருக்கிற சஹாபி சாட செய்கிறார். உடனே இவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த மனிதர்கிட்ட போறார். அதே நேரம் இன்னொரு இடத்துல குற்றுயிராய் விழுந்தோரால் தண்ணீர் தண்ணீர் என்று சத்தம் போட இவர் அவரை சாட்ட மூணாவது நபருக்கு அந்த தண்ணி கொண்டு போய் கொடுக்கப்படுது. கொடுக்கும் போது அவர் தண்ணி குடிக்காமலேயே வஃபாத் ஆகிறார். திருப்பி வந்து பார்த்தா இந்த 2 பேரும் வஃபாத் ஆயிட்டாங்க. ஆகவே இந்த 3 சஹாபிகளையும் தண்ணீர் குடிக்காம தியாகத்தோடு மரணிக்க செய்த பண்பை எது ஏற்படுத்துச்சு? தௌஹீத் கலிமா. சரியாமா? தௌஹீத் கலிமா தான். நீங்க விட்டு எழுதக்கொள்ள அந்த தௌஹீதுல விளைவு என்ற விஷயத்த மெயினா வச்சுக்கொண்டுதான் வர்ணிக்கும். அதை வச்சுக்கொண்டுதான் எழுதணும், சும்மா எழுதப்படாது. இப்ப சிலாக்கட விடைய பார்த்தா சும்மா மைண்ட்ல பட்டது வருது. என்ன பட்டு வந்தாலுமா அந்த தலைப்பை வச்சுக்கொண்டுதான் அதை சுத்தி சுத்தி எழுதணும். சரியா? ரைட். அப்ப தியாக உணர்வு. அடுத்தது அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துக்காக வேண்டி பொருட்களை கேட்ட போது வீட்டில் எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர் என்று சொன்ன போது அல்லாவையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க தானே. அது எதை காட்டுது? அப்ப அந்த பண்பை எது உருவாக்கிச்சு? தௌஹீத் கலிமா தான் உருவாக்குச்சு. நிறைய எழுத போவானா சொல்ற விஷயத்த நோட் பண்ணிக்கொண்டு கணக்கா எழுதுங்க. ரைட். போதும் நினைக்கிறேன். 9 விஷயம் சொல்லி தந்திக்கிறேன். மூட நம்பிக்கை, பயம் என்பதிலிருந்து விடுதலை அடைவான். ஒரே அல்லாஹ் மட்டும் நம்பி வாழ்றதால அவன் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் அடிமையாக இருக்க மாட்டான். ஒரு பயணம் போகல பூனை குறுக்கா போனா அவனுக்கு பிரச்சனை இல்ல. ஒரு விதவை முன்னுக்கு அகப்பட்டா, விதவையிட முகத்துல தன் பார்வைப்பட்டா அவன் அதுவும் பிரச்சனை இல்ல. இப்படி எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்லாதவனாக அவன் வாழ்வான். அல்லாஹ்வாலதான் தனக்கு ஒரு இம்மி அளவு நன்மை செய்யலாம், இம்மி அளவு தீமை செய்யலாம் என்ற உணர்வு அவனுக்கு வரும். ஆகவே அவனுக்கு எந்த பயமும் இருக்காது. அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வோட அவன் வாழ்றதை நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க தௌர் குகையில ஒளிந்த போது அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள், நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம், எதிரிகள் கொஞ்சம் 2 அடி வைத்தா எங்களை கொன்றுவாங்களே எனக்கு பயமாக இருக்கிறதே என்று சொன்ன போது நபி சொன்ன வார்த்தை, நாங்க 2 பேர் இல்ல, மஅல்லாஹ், எங்களோடு அல்லாஹ்வும் இருக்கிறான், நாங்க 3 பேர் இருக்கிறோம் அபூபக்கர் என்று சொன்னாங்க. அவ இன்னைக்கு ஒரு உண்மையான மூமினுக்கு எந்த ஒரு பயமும் ஏற்படாது. அது எதால வந்துச்சு? தௌஹீத் கலிமாவால வந்துச்சு. ரைட். அது மாதிரி பண்பாட்டு விருத்தி, இறை சட்டங்களை மதிக்கும் மனோநிலை. போதும்தான் நம்ம 10 விஷயம். சரியா? இந்த விஷயங்களை வச்சு உண்மையிலே இதுதான் உங்களோட சேலஞ்ச். சரியா? இப்ப நான் இப்படி பல இடங்கள்ல உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். நீங்க நோட் எடுத்து சுயமா செஞ்சு மாஷா அல்லாஹ் காட்டுங்க. நான் பல தடவை சொல்லிக்கிறேன். எனக்கு இது போன முறை செஞ்சதுல 2 பேர், 3 பேரும் எனக்கு காட்டினாங்க. நான் வாசிச்சேன், நல்லா செஞ்சுக்கிறாங்க. சில சில திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்குது. ரைட். அப்ப நீங்க இதுல ஒரு 5 பாயிண்ட் டைம் வச்சு செய்யணும். நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு ஏய ஷுவர் பண்ணலாம். சரியாமா? இதுல இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பட்ட 5 பாயிண்ட் எடுங்க. சரியா? சிலது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும், சிலது நல்லா விளங்கிப்பீங்க. அப்படியான 5 பாயிண்ட் எடுத்து உங்களோட வசன நடைகள் போட்டு அதுக்கு ஆதாரங்கள் போடேலுமான இடங்கள்ல ஆதாரங்கள் இருந்தா போட்டுட்டுங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் 5க்குமே ஆதாரம் போடணும் என்றது இல்லை. சரிதானே? அப்ப அப்படி நீங்க செய்வீங்களா? இதா ஓகே. அப்ப தௌஹீதின் விளைவு சார் இதுக்கு பிறகு வந்தா நாங்க சொல்லிட்டா செய்வோம். அப்படித்தானே? ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் தௌஹீதின் விளைவு, அப்ப அந்த
5வது கேள்வி பேப்பரையும் நாங்க பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம்.